ஓம் நம பார்வதி பதையர் மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்த சேவக போற்றி. அடியவர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்று நாம் பெற்றோரின் பெருமையும் சிவபெருமானின் கருணையும் என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரை ஆற்ற இருக்கின்றேன். சிவபெருமானை பற்றி பேசும் பொழுதும் பாடும் பொழுதும் பெற்றோரை பற்றி பேசுகிறோம் என்று எண்ணலாம். சிவபெருமான் தாயுமானவன், தந்தையுமானவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அது மட்டுமல்லாமல் மதுரை நகரத்தார் 5 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவில் உள்ள ஒரு நண்பர் ஒருவர் மலேசியாவிலிருந்து அவருடைய அந்த குழு மூலமாக இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட நம்பரிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியிருந்தார். பிறைசூழன் என்று வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் டிஎம்கேவை ஏடிஎம்கேவை என்று கேட்டிருந்தார். நான் டிஎம்கேவும் இல்லை, ஏடிஎம்கேவும் இல்லை, நான் என்னுடைய தலைவன் எம்பெருமான் சிவபெருமான் என்று பதிலளித்திருந்தேன். அவர் அத்துடன் நிறுத்தி இருக்கலாம். பிறைசூழன் என்றால் திமுகவை சேர்ந்தவர். அப்போ நீங்கள் மதத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறீர்கள், மதத்தை வைத்து அரசியல் பண்ணுபவர்கள் மிருகத்தை விட கேவலமானவர்கள். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதை நீங்கள் உணருங்கள் என்று கூறியிருந்தார். அதற்கு நான், பிறைசூழன் என்றால் எனக்கு தெரிவது சிவபெருமான், உங்களுக்கு தெரிவது பிறைசூழன் என்ற அரசியல்வாதி. அது என்னுடைய பிழை அல்ல. எதுவாக இருப்பினும் பரவாயில்லை, அதற்கு கவலைப்படவில்லை என்று பதில் அளித்திருந்தேன். இருந்தபோதிலும் என்னுடைய குடும்பத்தை பற்றி அவர் பேசியிருப்பதால் என்னுடைய மனம் மிக வேதனைப்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தீர்கள் என்பதை உணருங்கள் என்று சொன்னார். அதற்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை என்றாலும் என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், என்னுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகவும், உண்மையிலே தாய் தந்தையானவர்களுக்கு இறைவனை விட மேலானவர் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை கூற இன்று முன் வந்துள்ளேன். நகரத்தார் பெருமக்களுக்கு தெரியும் என்று நகரத்தார் அல்லாதவர்களுக்கு தெரியாது. என்னுடைய ஊர் சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடி தாலுகாவிலே சாக்கோட்டை என்ற வீரசைவ உமையாம்பிகள் சிவஸ்தலத்தில் அருகில் உள்ள புதுவயல் என்ற நகரம். அங்கு நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தோம். என்னுடைய தாய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருகிலுள்ள புதுவையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேனிப்பட்டி என்ற ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவரவருக்கும் அவருடைய தாய் மிக உயர்வானவர்கள் தான். இருந்தபோதிலும் இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களின் தாய்மார்களை தாய்களையாம் நிறுத்தி யார் முதன்மையாக என்று கேட்டால் நான் என்னுடைய தாயைத்தான் குறித்து காட்டுவேன். எல்லோருக்கும் அப்படித்தான். இருந்தபோதிலும் எங்களுக்கு அமைந்தது போன்ற ஒரு தாய் இந்த உலகத்தில் யாருக்கும் அமைந்திருக்காது. அவர் பிறந்த இடமும் மிகப்பெரிய விவசாய குடும்பம், அவர் புகுந்த இடமும் மிகப்பெரிய சொத்துக்கள் உள்ள குடும்பம். ஆனால் அந்த தாய்ப்பட்ட கஷ்டம் எங்களுக்குத்தான் தெரியும், இறைவனுக்குத்தான் தெரியும். தன்னுடைய இறைவன் மீது உள்ள நம்பிக்கையாலும் தன்னுடைய பேச்சின் சாதுரியத்தாலும் அளவு கடந்த இதற்கெல்லாம் மேலாக தன் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையாலும் எங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள். தன்னுடைய வயிற்றை காய போட்டு எங்களுக்கு 3 வேளை அல்ல 4 வேளை உணவு தருவார்கள். இருப்பதை வைத்து கொண்டு சிற்றுண்டி அவ்வளவு அருமையாக சுவையாக சமைத்து கொடுப்பார். என் மனைவி கூட சொல்லுவார், உங்கள் அம்மா உங்களுக்கு எடுத்துட்டாங்க என்று. நாங்கள் மிக சுவையாக உணவு உண்ண விரும்புவோம். அந்தளவு சுவையாக பண்ணி கொடுத்தவர் என் தாய். அது மட்டுமல்ல, தாய்ப்பால் ஊட்டினாலும் இல்லை, எங்களுக்கு ஆன்மீகத்தை ஊட்டியவர் என் தாய். அது மட்டுமல்ல, ஒழுக்கத்தை ஊட்டியவர் என் தாய்.
இளம் பருவத்திலே குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் தந்தைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது, ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது அந்த குழந்தையின் மனதிலே பதியும். அதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல விளைகின்றேன். நாங்கள் இந்த புதுவையில் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே ஒரு பெரிய சாத்தப்பா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வீட்டிலே குடியிருந்தோம், வாடகைக்கு குடியிருந்தோம். அங்கு அமைந்துள்ள சாக்கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த சிவஸ்தலத்திலே, அந்த சிவன் கோயிலே வருடா வருடம் திருவிழா நடக்கும். அப்பொழுது அந்த சிவன் கோயில் சாக்கோட்டையிலிருந்து புதுவையில் மாநகருக்கு சப்தாரண மண்டபப்படி அன்னைக்கு சாமி எழுந்தள்ளிப்பட வரும். அப்பொழுது அன்றைக்கு புதுவையிலே நகரத்தார்களின் உபயம் மண்டபப்படி, நகரத்தார் மண்டபப்படி என்று சொல்லுவோம். அதுபோல் இது நடந்தது 1970, 55 ஆண்டுகளுக்கு முன்னால், 56 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த சாத்தப்பா சுப்பிரமணியம் குடும்பத்தார்கள் அந்த மண்டபப்படி எடுத்து அந்த வருடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்களுடைய நிகழ்ச்சியாக, அவர்களுடைய உபயோகமாக ஈரோடை சேர்ந்த KP சுந்தராம்பாள் அம்மையார் அவர்களின் பக்தி பாடல் இசை கச்சேரி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த அம்மையார் அந்த இல்லத்தில் தங்கியிருந்தார்கள். பொதுவாக செட்டிநாட்டு பகுதியிலே KP சுந்தராம்பாள் அம்மையார் கச்சேரி நடக்கும் பொழுது அவர் யார் ஏற்பாடு செய்வாரோ அவர் இல்லத்திலே அன்றைக்கு கச்சேரி துவங்குவதற்கு முன்னமே தங்கி விடுவார்கள். அங்குள்ள அந்த ஊர்வல மக்கள் எல்லாம் வரிசையாக நின்று அம்மையாரை தரிசித்து அம்மையாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி திருநீர் வாங்கி பூசிக்கொள்வார்கள். ஏனென்றால் KP சுந்தராம்பாள் அம்மையார் அவர்கள் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கச்சேரி நடக்க இருந்தால் என்று கச்சேரி நடக்கவில்லை. அளவு கடந்த மழை, கோடை மழை. அதனால் அந்த கச்சேரி மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அப்பொழுது எல்லோரையும் போல் என் தாயும் என்னை வரிசையில் நின்று என்னை அழைத்து கொண்டு சென்று திருநீர் வாங்கி பூசிக்கொண்டார்கள். அப்பொழுது விவரத்தை சொன்னார்கள். இந்த வீட்டு அந்த அம்மையார் கேட்டார்களா சொல்ல எனக்கு தெரியும், ஞாபகம் இல்லை. உடனடியாக அந்த அம்மையார் அவர் சத்தப்பா சுப்பிரமணியன் தம்பி வக்கீல் மேனா என்று சொல்வார்கள். நீதி கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். மேனா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த பையனை நீங்கள் மதுரையில் கூட்டிக் கொண்டு போய் இந்த என்னுடைய கால் இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது, நீ ஆப்ரேஷன் செய்து விடு என்று சொன்னார்கள். அதன்படி அவர்கள் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு மதுரைக்கு செல்லும் பொழுது அவர்கள் அண்ணன் சாத்தப்பா சுப்பிரமணியம் மதுரையிலே இருந்தார்கள். அவர்கள் பேங்க் அமைச்சரவையிலே நம் பெரிய பதவியில் இருந்தவர்கள். என்னையும் என் தாயும் அழைத்து கொண்டு சென்றார்கள். அங்கு சாத்தப்பா சுப்பிரமணியம் இல்லம் மதுரையிலே புதூர் என்ற ஊரிலே இல்லம் இருந்து அங்கு தங்கியிருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தோம். அப்பொழுது ஒரு நாள் மாலை நேரத்திலே மதுரை மாநகரிலே கடைவீதியிலே என் தாய் என்னை கூட்டிக் கொண்டு சென்றால் ஒரு மாம்பழ கடையில் நிறுத்தி மாம்பழம் வாங்கினார்கள். அப்பொழுது கடைக்காரருக்கும் என் தாய்க்கும் தெரியாமல் நான் ஒரு மாம்பழத்தை எடுத்து விட்டேன். ஒரு சிறிது தூரம் சென்று ஒரு 50 அடி சென்ற பிறகு என் தாயிடம் அந்த மாம்பழத்தை காண்பித்தேன். எதெல்லாம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன். இழுத்து ஒரு அரை அரைஞ்சி அதை இழுத்துட்டு போயிட்டு அந்த கடைக்காரரிடம் திருப்பி கொடுக்க சொன்னார்கள். கொடுத்து விட்டார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த இளம்பருவம் நாம் செய்வது தப்பு தவறு இளம்பருவத்திலே தெரியாது. ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் அப்படியே என்னை கொண்டு சென்றிருக்கலாம். திரும்பி என்னை அடித்து திரும்ப எடுத்து என்னை கொண்டு இந்த பழத்தை அந்த கடைக்காரன் ஒப்படைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் என் தாய். அதேபோல் அவருடைய ஆன்மீகத்தில் அவருடைய வைராக்கியத்தை பற்றி ஒரே ஒரு இது போன்ற ஒரு உதாரணம் சொல்ல விளைகின்றேன். மார்கழி மாதம் 30 நாட்களும் திருப்பள்ளி அடித்து தலை குளித்து விட்டு தண்ணீர் சொட்ட சொட்ட என் தாய் செல்வார்கள். வாரத்தின் 7 நாட்கள் 6 நாட்கள் புதுவையில் மாநகரிலே உள்ள கைலாச விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவார்கள். 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று சாக்கோட்டைக்கு ஸ்ரீ சாக்கை வீரசேகர் உமையாம்பி கோவிலுக்கு சென்று திருப்பள்ளி எழுச்சியில் இறை வழிபாடு நடத்துவார்கள். அப்பொழுது 4-5 ஆட்சிமார்களை சேர்த்து கொண்டு அங்கு பெரியவர் ஒருவர் தன்னுடைய மகிழ்வுந்திலே அனைவரையும் அழைத்து செல்வார்கள். பிள்ளையார் கோயிலில் 5:30 மணியிலிருந்து அதிகாலை 6 மணிக்கு தீபம் நடக்கும். அங்கு ஆனால் சாக்கோட்டையிலே 4:30லிருந்து 5 மணிக்குள் நடந்துவிடும். இப்பொழுது எப்படி நடக்க எனக்கு தெரியாது. நான் சொல்லுவது 1970 அப்பொழுது அதன் பிறகு அதற்கு பிறகுதான்.
77 78 இருக்கும். இது நடந்தது. ஒரு நாள் வீட்டில் கடிகாரம் இல்லை, அலாரம் வைக்க மாட்டார்கள், கோழி கூவதை வைத்து எழுந்து விடுவார்கள். சாமக்கோழி குயிர்க்கிறது, கோழி கூவிட்டது என்று எந்திரித்து குளித்து விட்டு நள்ளிரவு 1:30 மணி எங்கள் இல்லத்திலிருந்து பிள்ளையார் கோவில் செல்வதற்கே ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கு சென்றார்கள். கோவில் நடை திறக்கப்படவில்லை. கதவை தட்டினார்கள். அப்பொழுது காவல்காராக இருந்தவர் ஒருவர் வந்து, வீரப்பன் என்று சொல்வார்கள், கதவை திறந்து, என்னாத்தா இப்போ வந்திருக்கிற, மணி 1:30 மணி தான் ஆகுதுன்னு. அதுக்கு தான் தெரியுது 1:30 மணி என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே விடவும் முடியாதல்லவா, கதவை திறக்கவும் முடியாதல்லவா, கதவை அடைத்து கொண்டு போய் விட்டார். இதுவரை விடிகாலம் நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மணி 1:30 மணி ஆகும் என்று தெரிந்து விட்டது. ஒரு வழி எனது தைரியமாக 1:30 மணிக்கு கோயில் வாசலில் அமர்ந்திருக்கலாம், அமரவில்லை. இன்னொரு ஆட்சி வீட்டுக்கு, நடுவீதியில் உள்ள ஆட்சி வீட்டுக்கு சென்று கதவை தட்டி அங்கே இருந்தார்கள். அப்படிப்பட்ட பக்தி உடையவர்கள். அந்த ஆன்மீகம்தான் எங்கள் மனதிற்குள் புகுந்து விட்டது. அந்த தாய் நாங்கள் எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தாலும் படித்து விட்டோம். சென்னைக்கு வந்து விட்டோம். 3 பேரும் ஓரளவு நல்ல நிலைக்கு வந்த பிறகு எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் உண்ணலாம் என்ற நிலைக்கு வந்த பிறகு வரும் நிலையில் என் தாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் விட்டது. விதி என்பது மிக கொடியது, மிக வலியது. எதையுமே உண்ண முடியாது. 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டது. தெரியும், சிறுநீரக கோளாறு. உப்பு இல்லாமல் உண்ண வேண்டும், தண்ணீர் குடிக்கக்கூடாது, எந்த உணவும் காய்கறி அவித்து தண்ணீர் எடுத்து விட்டு அதை சக்கையாக சாப்பிட வேண்டும், காரம் சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்கக்கூடாது, பருப்பு சேர்க்கக்கூடாது, தேங்காய் சேர்க்கக்கூடாது. பழங்களிலே கொய்யாப்பழம் அரை பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் அரை பழம் சாப்பிடலாம், பப்பாளி ஒரு கீத்து சாப்பிடலாம். 3 ஆண்டு காலம் அப்படியே வாழ்ந்து வந்தார்கள். எலும்பும் தோலும் ஆகிவிட்டார்கள். இப்படியாக இருக்கும் பொழுது இதயத்திலும் பிரச்சனை வந்துவிட்டது. இதய டாக்டரிடம் சென்றால் அவர் எல்லா டெஸ்ட்டும் செய்துவிட்டு ஹார்ட் ஜாம் ஆகிவிட்டது, எதுவும் செய்ய முடியாது, என்றைக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் என்று எங்களை அழைத்து சொல்லிவிட்டார்கள். நான் பூந்தமல்லியில் உள்ள காட்டுப்பாக்கம் இடத்திலே இருந்தேன். என் தாய் என்னுடைய இளைய சகோதரன் வீரப்பன் வெற்றி தாம்பரத்தில் இருந்தார்கள். நாங்கள் இந்த இவ்வளவு மோசமான நிலை வந்தவுடன் நான் காட்டுப்பக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு சென்று என் தாய் வைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் வலசரவாக்கத்தில் உள்ள ஆழ்வார்த்தன் என்ற பகுதியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். சனிக்கிழமை என்று அரை நாள். ஆழ்வார்த்தனிலிருந்து ஒரு 1:30 மணிக்கு கிளம்புவேன். 3 மணி ஆகிவிடும் தாமரம் செல்வதற்கு. 3 மணிக்கு சென்று 3:30 மணிக்குள் மதிய உணவு முடித்துவிட்டு ஒரு 1:30 மணி நேரம் தூங்குவேன். அன்று படுத்தேன். 2012 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மதியம். நாளை என்னுடைய தாய் சிவபதி அடைந்து விடுவார்கள் என்று என்னுடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. இறைவா, ஒரு நாள் பொறுத்துக்குள், என் தாய் பட்ட கஷ்டம் இந்த உலகத்தில் யாரும் பட்டிருக்க மாட்டார்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம், திங்கட்கிழமை அழைத்துச் செல். என திங்கட்கிழமை என்று சிவபதி மரணம் அடைந்தால், உயிர் நீத்தால் எம்பெருமானின் திருவடி அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் உள்ளது என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு தூக்கமரவில்லை. உடனே எழுந்து என் மனைவியை அழைத்து சுடுதண்ணீர் போட வைத்து சுடுதண்ணீர் ஒத்தனம் உடம்பெல்லாம் கொடுத்தேன். கால்கையெல்லாம் அமுக்கி விட்டேன். அத்துடன் இல்லாமல் திருவாசகத்தை எடுத்து ஒரு 200 பாடல் பாடியிருப்பேன். நான் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் வலது பக்கம் என் தங்கையும் இடது பக்கம் என் தம்பி வீரப்பனும் குடியிருந்தார்கள். என் தாய் இதோ அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நான் எப்பொழுதும் நடந்து கொண்டதில் இன்றைக்கி இப்படி நடக்கிறேன் என்று. தம்பி தங்கையின் போய் உமாவை வரச் சொல்கின்றார்கள். அம்மா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது ஏதோ முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வேண்டாம், நாளை காலை வருவார் உமா என்று. பரவாயில்லை, வரவழைத்து விடுகின்றார்கள். உடனே சொன்னேன். அவர் எல்லா வேலையும் முடித்து கொண்டு ஒரு 8:30 மணிக்கு எங்களுடன் வந்து இரவு தங்கினாள். நான் தினசரி அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருத்து சிவபூஜை செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். என்றால் விடுமுறையானதால்
தினசரி ஒரு 3 மணி நேரம் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு 4 மணி நேரம் செய்வேன். என் தாயார் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அம்மா, நான் இன்று பூஜை செய்யவில்லை என்று என் தாயிடம் சொல்லிவிட்டேன். 5:30 மணி ஆகிறது. அம்மா, நெஞ்சு அதிகமாக வலிக்குது என்றார்கள். நாங்கள் எப்பொழுதும் வழக்கமாக அழைத்து செல்லும் ஆட்டோ நண்பரை அழைத்தோம். அவர் சபரிமலை செல்கிறேன், குளித்து விட்டு சரணம் சொல்லிவிட்டு தான் வருவேன், ஒரு 20 நிமிடத்தில் வந்துவிடுவேன் என்று சொன்னார். ஒரு 6 மணி இருக்கும். காலைக்கடன் கழிக்க சென்றார்கள், வந்தார்கள், மீண்டும் வருகின்ற போனார்கள். 2வது முறை வந்தார்கள். வந்தவுடன் அப்பா, நான் சாகப்பேறு என்று சொன்னார்கள். என் தங்கை உடனே சுதாரித்து கொண்டு தாங்கி, அண்ணா நீ உட்கார் என்று சொன்னால் நான் அமர்ந்தேன். என் மடியிலே என் தாயின் தலையை வைத்தார். அடுத்த நொடியில் வாய் வழியாக என் தாயினுடைய உயிர் என் கண் முன்னே பிரிந்தது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் வழக்கம் போல பூஜை செய்து கொண்டிருந்தால் என் தாயின் உயிர் பிரிவதை நான் பார்த்திருக்க முடியாது. வெளிநாட்களிலே மரணம் அடைந்திருந்தால் என் தாய் இறந்திருக்கும்போது நான் அருகில் இருந்திருக்க மாட்டேன். எம்பெருமான் என் தாயின் மரணத்தை என் மடியில் நிகழ்த்தினார். அப்படிப்பட்ட பாசம் மிகுந்தவர் என் தாய். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுபோன்ற ஒரு தாய் யாருக்கும் அமையாது. தாயைச் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதுபோல் தந்தை காரி உடுத்தாத சன்னியாசியாக வாழ்ந்து மறைந்தவரின் தந்தை 5 மொழி தெரியும், அதுபோல் யாருக்கும் தெரியாது. தன்னை எந்த வகையில் விளம்பரப்படுத்திக் கொள்ளாதவர். மிகப்பெரிய விளையாட்டு, தடகள விளையாட்டு வீரர், அத்லெட்டிக் சாம்பியன். 2 அந்த காலத்தில் வைத்து போனால் வீட்டில் பார்த்திருப்பீர்கள், மிகப்பெரிய ட்ரங்க் பெட்டி என்று சொல்வார்கள். 2 பெட்டி முழுவதும் அந்த தடகள போட்டிகளை வென்று வாங்கிய சான்றிதழை ஃப்ரேம் செய்து வைத்திருந்தார்கள். மிகப்பெரிய ஓவியர், டிராயிங் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். அது இல்லாமல் கைத்தொழில்கள் எக்கச்சக்கமாக, ஆல் டைப்ஸ் ஆஃப் புக் பைண்டிங் தெரியும், கூடையும் முளைவார்கள், நிறைய தெரியும். எல்லோரும் திருவிழாவுக்கு சென்றால் திருவிழாவுக்கு சென்று வரும்பொழுது விளையாட்டுகள் வாங்கி வருவார்கள். நாங்கள் திருவிழாவுக்கு செல்லும் பொழுதே விளையாட்டுகள், எங்கள் தந்தை எங்களுக்கு இந்த காத்தாடியெல்லாம் செய்து கலர் பேப்பர் இல்லை, புக் பைண்டிங் செய்வதால் கலவையாக கலர் கலராக பேப்பர் வைத்திருப்பார்கள், செய்து கொடுப்பார்கள். நாங்கள் போகும்பொழுது காத்தாடி கலர் பேப்பர் செய்து அங்கே விற்பது போல் செய்து கொண்டு போவோம். எப்படிப்பட்ட என் தந்தை எதற்குமே ஆசைப்படாதவர். அவருக்கு தேவை காலையில் 4 இட்லி, அதற்கு சர்க்கரை இருந்தால் கூட போதும். மதியம் 2 கண்டி சாதம், சாதத்திலிருந்து வடித்த தண்ணீர் உப்பு போட்டு அணிந்து விடுவார். இரவுக்கு 3 இட்லி அவருடைய உணவு தான். மதியம் 3 மணி அளவில் ஒரு டீ, இதை தவிர எதுவும் உண்ண மாட்டார். அவ்வளவு எளிமையானவர். ஏன் இதை சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். எம்பெருமான் தாயுமானவர், தந்தையுமானவர். அப்படிப்பட்ட தந்தை 2002 மே மாதம் 13ஆம் தேதி காலமானார். என் தாய் 2012 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்று காலமடைந்தார்கள். அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி சிவபெருமானின் கருணையை பற்றி பேச துவங்குகின்றேன். மீண்டும் ஒரு சொல்கிறேன், தயவுசெய்து நண்பர்களே, இக்கால இளைஞர்களுக்கு சொல்கின்றேன், குறிப்பாக படித்த பெண்களுக்கு சொல்கின்றேன். இன்று ஆண் மக்களை பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குமா என்ற சந்தேகமே நடக்காது என்ற ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் மட்டுமல்ல, அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூகத்தில் உள்ள பெண் மக்களும் அப்படி ஆகிவிட்டார்கள். அவருடைய தேவைகளில், அவருடைய எதிர்பார்ப்புகளில் ஒன்று, தன்னுடைய மாமனார் மாமியார் தன்னுடைய கணவனுடன் இருக்கக்கூடாது என்று. உங்களுக்கு புகுந்த பெற்றோரை விட்டு வந்தவுடன் உங்களுக்கு புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் தான் தாய் தந்தையர்கள். பரவாயில்லை, நகரத்தார் இளைஞர் சமுதாயம் எப்படி போகிறது என்று இறைவன் தான், நான் வணங்கும் சிவபெருமான் தான் தீர்மானிக்க வேண்டும். இருந்தபோதும் சொல்கின்றேன், பெண் குழந்தைகளுக்கும் சொல்கின்றேன், ஆண் குழந்தைகளுக்கும் சொல்கின்றேன், பெற்றோரை தரிக்க விடாதீர்கள். வேலையின் நிமித்தமாக வெளிமாநிலங்களில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம் என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி முதியோர் இல்லத்தில் விட்டு விடாதீர்கள். அண்ணன் தம்பிகள் நான் வைத்துக்கொள்ள நீ வைத்துக்கொள்ள என்று அடித்து கொண்டு பங்கு போட்டுக்கொண்டு 1 மாதம் நீ வைத்துக்கொள் 1 மாதம் நான் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். யாருக்கு சந்தர்ப்பம் அதிகமாக கிடைக்கிறதோ, யாருக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் பெற்றோர்களை போற்றி பாதுகாக்கும்படி உங்களின் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்
உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி உங்களை அவர்கள் ஒதுக்கும் பொழுதுதான் தெரியும் நம்முடைய தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி மாதா பிதா குரு தெய்வம் என்ற வகையிலே தெய்வத்தை பற்றி பேசுகிறேன். என்னுடைய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் கருணையை பற்றி நாட்கணக்கிலே பேசலாம். ஓரிரு கருத்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நான் ஏன் இது சொல்ல விளைகின்றேன் என்றால், நாம் இன்றெல்லாம் பிரதோஷ காலத்திலே ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் வருகிறது. இருந்த போதிலும் முழுமையாக முழு மனதுடன் இல்லத்திலே சிவனை வைத்து வழிபட மாட்டோம். சிவன் சோதிப்பான் என்ற ஒரு கருத்தை மக்களிடத்திலே நமக்கு முன்னால் சென்றவர்கள் பரப்பிவிட்டு சென்றாள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னால் எல்லோரும் பெரியவர்களாகிவிடக்கூடாது, சான்றவர்களாகிவிடக்கூடாது என்ற வேறொன்று நிச்சயமாக கிடையாது. இறைவன் சோதிக்க மாட்டான் ஒருபோதும். யாரை சோதிப்பான்? லௌகீக வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகிவிட்டு வந்து வெறும் ஆன்மீக வாழ்க்கையை மட்டும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வைராக்கியத்தை சோதிப்பதற்கு சிவன் சோதிப்பான். மற்றபடி சிவனை போன்ற ஒரு கருணாகரன், சிவனுடைய பேர் கருணாகரன், கருணை கடவுள். அப்படிப்பட்ட கருணை கடவுள் அவன் எப்படி பக்தர்களை சோதிப்பான்? நான் 1986 சென்னை மாநகரத்துக்கு வேலை நிமித்தமாக வந்தேன். நான் பணிபுரிந்த இடத்திலும் அதை சுற்றியுள்ள இடத்திலும் சென்னை மாநகரம் முழுவதிலும் நடந்த ஒரு சில சம்பவங்களை கண்டு என் மனம் மிக வேதனைப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சில நூல்களை படித்த பொழுதும் சில நண்பர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகும் இறைவன் இருக்கிறானா என்பதெல்லாம் போய் இறைவன் இல்லை, இருந்தால் ஏன் இப்படி அநியாயம் நடக்கப் போகிறது என்று வந்து பொது உடைமை இயக்கத்திலே சேர்ந்து அப்பொழுதும் ஏதோ நம்மளால் இயன்ற அளவு சமூக சேவை செய்யும் என்று எண்ணி பொது உடைமை இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன். 1987 91 வரை 5 ஆண்டு காலம். அதிலே ஓராண்டு காலம் இல்லத்திலே இறை வழிபாடு செய்துவிட்டு பணிக்கு செல்லும் பொழுது திருநீரை நெற்றிருந்து அடித்து விட்டு சென்று விடுவேன். அப்பொழுது நண்பர் சொன்னார், பாலுசாமி என்கிற பாரதி புத்திரன் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், என் உடன்பிறவா சகோதரர், நெருங்கிய நண்பர். தந்தைக்கு தெரியாமல் 3 ஆண்டு காலம் ஈரோடு கவுண்டர் கல்லூரியிலே தமிழ் படித்து பல்கலைக்கழக முதல் மாணவராக வந்தார். பிஏ தமிழில் கோல்டு மெடலிஸ்ட், தங்கப்பதக்கம் வென்றவர். தந்தைக்கு தெரியாமல், தந்தை பிஎஸ்சி ஜுவாலஜியிலே சேர்த்து விட்டார். இவர் தந்தைக்கு தெரியாமல் தமிழ் படித்து தங்கப்பதக்கம் வென்றவர். திரும்ப பச்சையப்பன் கல்லூரியிலே எம்ஏ படித்து அங்கும் பல்கலைக்கழக முதல் மாணவராக கோல்டு மெடல் வாங்கினார். எம்ஃபில் படிக்கும் பொழுது அதே கல்லூரியிலே சில்வர் மெடல் வாங்கினார். வெள்ளி பதக்கம் என்ற 2வது மாணவராக வந்தார். அவர் சிதம்பரம் பொது உடைமை இயக்கம் என்பது கடவுள் இல்லை என்ற கொள்கையை உடையது. நீ இறை வழிபாடு செய்தால் அங்கு போகாதே, அங்கு போக வேண்டியவர்கள் இறை வழிபாடு செய்யாதே. உன்னை ஏமாற்றிக் கொண்டு கட்சியினரும் இயக்கத்தினரை ஏமாற்றிவிடக்கூடாது. அதனால் அதிலிருந்து வெளிவந்து இறை வழிபாடு செய்ய துவங்கினேன். அப்பொழுது திடீரென்று எனக்கு சிவன் மீது பற்று வந்தது. சிவ பூஜை செய்ய ஆரம்பித்தேன். உபதேசம் கேட்கவில்லை, எந்த குருவிலும் தீக்கை பெறவில்லை. 18 இடங்களிலும் உபதேசம் கேட்ட பூசுகள் பூசினேன். சிவலிங்கம் வைத்து சிவ பூஜை செய்தேன். வீட்டிற்கு வந்தவர்களெல்லாம் சொன்னார்கள், சிதம்பரம், நீ செய்வ தவறு, உபதேசம் கேட்காமல் சிவ பூஜை செய்யக்கூடாது, திருநீர் பூசக்கூடாது என்று. வழக்கம் போல் நிறைய பிரச்சனைகள், சமாளிக்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். அப்புறம் சொன்னால், நீ சிவனை வணங்குவதால் தான் இப்படி சிவன் சோதிக்கிறார் என்று என்னுடைய மனதில் லேசான ஒரு சந்தேகம் எழ ஆரம்பித்தது. அப்பொழுது என்னுடைய உறவினர், நான் குருவாக நேசிக்கக்கூடியவர், என் தாய் வழியிலும் உறவினர், என் தந்தைக்கு தாய்மாமன் வழியில் மிக நெருங்கிய உறவினர், என் பெரிய தாயாருக்கு சம்பந்தி, புதுவையிலே பிறந்து தேவகோட்டை மாநகருக்கு சுவீகாரம் சென்றவர் ஐயா தெய்வத்திரு பொற்கழி கவிஞர் அரு சோமசுந்தரம் அவர்கள். 2 வகையிலும் அல்லாமல் 3வது வகையில் எனக்கு மிக நெருங்கியவர். அவர்கள் புதுவையிலே கைலாசநாதர் ஆலயத்திலே புரட்டாசி மாதம் ராமாயணம் படிப்பார்கள்.
எப்பொழுதாவது ஒரு முறை வேறு இதை விட முக்கியமான வேலை இது வந்துவிட்டால் அதுபோல் 2 முறை நடந்திருக்கிறது. புதுவையில் உள்ளவர்கள் என்னை அழைத்து ராமாயணம் படிக்கச் சொல்வார்கள். நான் படித்திருக்கிறேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. புதுவையில் கைலாச விநாயகர் அழைத்திலேன். அது மட்டுமல்லாமல் நான் அந்த காலத்திலே ஆன்மீக கவிதைகளை எழுதி ஐயாவிடம் கொண்டு போய் காண்பிப்பேன். அதனால் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஆன்மீகம் பற்றி ஐயாவிடம் விளக்கம் கேட்பேன். அதனால் என் மீது மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டவர் ஐயா அவர்கள். அவரை திருவொற்றியூர் நகர விடுதியிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது விவரத்தை சொல்லி சிவ வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்கிறார் என்று கேட்டேன். யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும், தாராளமாக செய். நீ இன்று அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம் 2க்கும் காரணம் நீ முன் பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள், அதன் ஊழ்வினை பயன். அதனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதற்கும் நீ இன்று நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் இன்ப துன்பங்களுக்கும் சம்பந்தமில்லை. உன்னுடைய இறை வழிபாட்டிற்கு ஆண்டவன் அடுத்த பிறவிலை கொடுப்பான், இந்த பிறவிலும் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? உனக்கு வரக்கூடிய எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய, தாங்கக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுப்பான். அதனால் நீ தாராளமாக செய், எந்த சந்தேகமின்றி செய், முழுமையான பக்தியுடனும் அன்புடனும் செய் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு நாளும் அபிஷேகம் செய்யாமல் வைத்திராதே என்று சொன்னார்கள். பால் கழித்தால் பரவாயில்லை, இல்லை என்றால் வெறும் தண்ணீரிலாவது, தூய்மையான தண்ணீரில் அபிஷேகம் செய்து எம்பெருமனுக்கு சாதாரணமாக அவர் உள்ள திராட்சையாவது வைத்து நிவேத்தியம் செய்து தீபதூபம் காட்டி இறை வழிபாடு செய்கின்றார்கள். அதனை தொடர்ந்து செய்து வந்தேன். அதிலிருந்து காசிக்கு செல்வோரெல்லாம் எனக்கு உறவினர்கள் எல்லாம் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். என்னுடைய வீட்டிலே 10 சிவலிங்கம் இருந்தது, 7 நந்தியம்பெருமாள் இருந்தது. அது மட்டுமல்லாமல் நான் என் தாயினுடைய அறிப்படி நான் அம்பாள் வணங்குவன், ராஜராஜேஸ்வரி வணங்கி வந்தேன். அதுவும் இருந்தது. தினசரி அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தேன். ஏன் சொன்னால், நீங்கள் சிவன் மீது உண்மையான பக்தி அன்பு வைத்து வழிபட துவங்குவதற்கு முன்னாலேயே உங்களுடைய குடும்ப நிலை, உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாவற்றையும் தகுந்தாற்போல் இறைவன் எப்படிப்பட்ட ஒரு பூஜையை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அவனே சொல்லிவிடுவான். உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். நான் வணிகவியல் படித்த எனக்கு இலக்கியம் தெரியாது, புராணங்கள் தெரியாது, இதிகாசங்கள் தெரியாது, சாஸ்திரங்கள் தெரியாது. எம்பெருமானே அதை அமைத்து கொடுப்பான். இப்படி இருக்கும் பொழுது சாலிகிராமம் என்று சொன்னால் மகாவிஷ்ணுவின் விக்கிரகம். ஆனால் சிவசாலிகிராமம் என்று சொல்வார்கள். அதை பானலிங்கம் என்று சொல்வார். இது கைலாயத்தில் மட்டும் கிடைக்கக்கூடியது. என்னுடைய வீட்டிற்கு குருஜி என்று ஒருத்தர் வந்து செல்வார். அவர் மிகப்பெரிய சிவபக்தர். அவர் கைலாயத்திற்கு பக்தர்களை அழைத்துச் செல்வது அவருடைய தொழில். திருநென்றூர் பக்கத்தில் தற்பொழுது போல மிகப்பெரிய சிவாலயம் கட்டி வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவர் இப்படித்தான் வந்து நீ சிவபூஜை செய்கிறீர்கள் என்று இதை வைத்து வழிபடுங்கள் என்று கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஒரு மஞ்சள் பையிலே அதையும் ஒரு ருத்ராட்ச மாலையும் வைத்து விட்டு, இது கைலாயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது, இதை வைத்து பூஜை செய்யுங்கள் என்று. அதை எடுத்து பார்த்து ஒரு முட்டை வடிவத்திலே, ஒரு கருமையான ஒரு முட்டை வடிவத்திலே ஒரு கூழாங்கல் போல் என்று இருந்தது. எனக்கு அது சிவசாலிகிராமம் பானலிங்கம் என்றெல்லாம் தெரியாது. இது எப்படி வழிபடுவது என்று எனக்கு தெரியாது. நாங்கள் வருடம் நவராத்திரி கொண்டாடுவோம். அதற்காக மயிலாப்பூர் சென்று பொம்மைகள் வாங்கி வர செல்வோம். அப்பொழுது போகும்பொழுது அங்கு அருகில் உள்ள கிரி ட்ரேடிங் ஏஜென்சியில் சென்று பக்தி பொருள் வாங்குவது வழக்கம். அப்பொழுது போகும்பொழுது ஒரு ராக்கிலே வந்து இந்த சாலிகிராமத்தை வைத்து வழிபடக்கூடிய சிவபெருமானுடைய சிவலிங்கத்தினுடைய கீழ்ப்பகுதி, அடிப்பகுதி, அது பித்தளிலே செய்திருந்தது. பல வகையான அளவில் சைஸ்களிலே. அதை பார்த்தவுடனாக இதை வைத்து வழிபடலாமே என்று அப்பொழுது கூட எனக்கு தெரியாது. இது அதற்கு தகுந்தால் போல் இருக்கிறதே என்று எண்ணி அதில் ஒன்றை வாங்கி வந்தேன். நான் வைத்திருந்த அந்த பானலிங்கத்திற்கு அது பொருந்துவதாக இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு 15 ஆண்டு காலம் அதற்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து வழிபட்டு வந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி என்று கோவில் நடப்பது போல் 4 கால சிவ பூஜை செய்வேன். அபிஷேக ஆராதனை செய்து சிவபெருமானை வழிபட்டு வந்தேன். திடீரென்று உடல்நிலை மிக மோசமாகிவிட்டது. தினசரி பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அனைத்து சிவலிங்கங்களையும் கொண்டு ராமேஸ்வரம் கடலிலே விட்டுவிட்டு வந்தேன்.
தவறா சரியா என்று கூட எனக்கு தெரியாது. அபிஷேகம் செய்யாமல் எம்பெருமானை வைத்துக் கொள்ளக்கூடாது, சிவலிங்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நானே ஒரு முடிவு செய்து அதை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இன்று சிவனை வழிபடும் முறை தியானம் செய்வேன், சிவாயிரம் மந்திரத்தை சொல்லுவேன், திருவாசகம் படிப்பேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சிவனை வைத்து வழிபட்டுவதால் எந்த சோதனையும் வராது. சிவனை வழிபடுங்கள். தன்னுடைய பக்தர்களுக்கு அவன் காட்சி கொடுப்பான். இது மிக முக்கியம், அதை கவனிப்பார்கள். எந்த கடவுளும் தன்னுடைய சொந்த உருவத்தை காமிக்க மாட்டார்கள். சிவபெருமான் சிவனாகவே வந்து காட்சி கொடுப்பார். நாம் வைத்து வழிபடக்கூடிய சடாமுடி தரித்தவன், பிறைசூடன், அரவமாலை அணிந்தவன், புலித்தோல் அணிந்தவன், இப்படியாக வந்து காட்சி கொடுப்பான். நண்பர்களே, கட்டி அரவணைத்துக் கொள்வான். 5 விரலின் தலையிலே வைத்து ஆசீர்வாதம் செய்வான். நீ என் மீது இவ்வளவு பக்தி இருக்கிறதா, என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறா என்று கேட்பான். சத்தியமாக நடக்கும். அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அப்படிப்பட்ட கருணாகரன், கருணை கடவுள் சிவபெருமான். உங்களுடைய குழந்தைகளுக்கு 7 வயது ஆனவுடன் தீக்கை வாக்கிக் கொள்ளுங்கள், திருநீர் பூச சொல்லுங்கள், பஞ்சாட்சர மந்திரங்களை சொல்லுங்கள், சொல்லிக்கொள்ளுங்கள், திருவாசகம் படிக்க சொல்லுங்கள், 12 திருமுறைகளை கற்றுக்கொள்ளுங்கள், படிக்க சொல்லுங்கள், நீங்களும் படியுங்கள். அவனுடைய கருணை பற்றி ஒரு 2 உதாரணம் சொல்லி முடிக்கின்றேன். பஞ்சபாண்டவர்களிலே அர்ஜுனன் மிகச்சிறந்த சிவபக்தன். அவன் காட்டிலே ஒரு அசுரனோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். அந்த அசுரன் பேரில் எனக்கு தெரியாது, புராணங்கள் தெரியாத, முன்னாடியாக சொல்லிவிட்டேன். அப்பொழுது தன்னுடைய பக்தனுக்கு உதவுவதற்காக சிவபெருமான் அந்த காட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்டிலே ஒரு தாய் பன்றி ஒரு வேடன் ஒருவன் கொன்று விட்டான். தாய் இழந்து பன்றி குட்டிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை குட்டிகள் இருக்கும் என்று பசியால் துடித்து கதறிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமான் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்து சிவபெருமான் தாய்ப்பன்றியாக மாறி அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறார். இதைப்போல் ஒரு கருணை கடவுள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட கருணை கடவுள் அதான் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். மாணிக்க வாசகருக்கு கிடைத்த முக்தி போல் யாருக்கும் கிடைக்காது. மாணிக்க வாசகரை தேடி சிவபெருமான் வந்தான். குருவே சீடனை தேடி வரக்கூடிய நிலை அத்வைத நிலை, சாயுச்சிய நிலை என்பார்கள். மாணிக்க வாசகருக்கு முக்தி கொடுக்க போகிறார் எம்பெருமான். ஆனி மாதம் தில்லையிலே மாணிக்கவாசக பெருமாள் இருக்கிறார். ஆயுள் நட்சத்திரம். மாணிக்க வாசகரை அந்த ஆலயத்தில் சென்று அழைக்கின்றார். மாணிக்க வாசகர் இங்கு வா என்று அமரச் சொல்கிறார். சிவபெருமான் மறுகிறார். ஓலைச்சுவடியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். ஊழி காலத்தில் நான் எனக்கு பொழுதுபோக வேண்டும், மாணிக்க வாசகனை மீண்டும் ஒரு முறை திருவாசகத்தை பாடு, நான் எழுதுகிறேன் என்கிறார். ஏற்கனவே 7 ஆலயங்களிலே, சிவாலயங்களிலே உத்தரகோசை மங்கை, திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவடையார் கோவில், சிதம்பரம், தில்லையம்பதி சிதம்பரம் உட்பட 7 திருக்கழுக்குன்றம், இதுபோன்று 7 ஆலயங்களிலே திருவாசகத்தை பாடிய எம்பெருமான், நீ மீண்டும் ஒரு முறை பாடு, நான் எழுதுகிறேன், நான் பாடி மகிழ வேண்டும் என்று சொல்லி பாடச் சொல்கிறார். மாணிக்க வாசக பெருமான் பாடுகிறார், சிவபெருமான் எழுதுகிறார். சிவபெருமானுடைய எழுதி முடித்தவுடன் தன்னுடைய கையெழுத்தை இட்டு தில்லையிலே உள்ள நடராஜ சன்னதியில் சிவபெருமான் வைத்துவிட்டு சென்று விடுகிறார். மறுநாள் காலையில் தில்லைவாழ் வந்தனர்கள் பூஜை செய்ய வருகிறார்கள். நடராஜ பெருமான் சன்னதியிலே அந்த ஓலைச்சுவடியை எடுக்கின்றார்கள். அதில் சிவபெருமானின் கையெழுத்தை பார்க்கின்றார்கள். மாணிக்க வாசகரை அழைக்கின்றார். மாணிக்க வாசகர் நடப்பதை சொல்லுகின்றார். அடுத்த நொடியில் அந்த இடத்திலே மாணிக்க வாசக பெருமானை காணவில்லை. அவர் ஒரு ஒளியாக மாறி எம்பெருமான் திருவடியிலே சேர்ந்து விடுகிறார். எம்பெருமானோடு ஒளியாக மாறி 2 கலந்து விடுகிறார் மாணிக்க வாசக பெருமான். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் எம்பெருமான் சிவபெருமான்.
தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கு காட்சி கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதனால் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். சிவனை வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள், சிவனை வழிபடுங்கள். சிவன் கருணைக்கடவுள். மாணிக்கவாவுடைய 658 பாடல்களும் சிவபெருமானை பற்றியதுதான். இருந்தபோதிலும் ஒரு சில பாடல்கள் அவர் எப்படி கருணை, தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி பக்தர்களை காட்சி கொடுப்பார், பக்தர்களை நேசிப்பார், பக்தர்களிடம் வருவார் என்பது மாணிக்கவாசகருடைய பாடல் ஒன்றை உங்களுக்கு சொல்கின்றேன். தந்தது உந்தன்னை, தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை சங்கரா, தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை சங்கரா, ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் சங்கரா, ஆர்கொலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே. யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளநோர் கைமாறே. தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை சங்கரா, ஆர்கொலோ சதுரர் அன்பம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளநோர் கைமாறே. என்ன சொல்கின்றார்? எம்பெருமானே, உன்னை எனக்கு தந்து விட்டாய். யார்? சிவபெருமான். யார்? அண்ட சராட்சரம் அனைத்துமாய் இருப்பவன், அனைத்து கோள்களும் அவனே, அனைத்து நட்சத்திரங்களும் அவனே, 7 லோகங்களும் அவனே, பஞ்சபூதங்களும் அவனே, அண்ட சராட்சரங்களும் அவனே, அனைத்தும் அடங்கியிருப்பது சிவனுக்குள்ளே. அப்படிப்பட்ட உன்னை எனக்கு தந்து விட்டாய். அதற்கு பதிலாக நான் என்னை தந்தேன் உனக்கு. இந்த எல்லையில்லாத, அழிவே இல்லாத, வரம்பில்லாத, முடிவில்லாத ஆனந்தத்தை தந்திருக்கிறாய், இன்பத்தை கொடுத்திருக்கிறாய், மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறாய். என் சித்தத்தையே கோயிலாக கொண்ட எம்பெருமானே, உனக்கு இதற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை பற்றி பாடுகிறார். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் சிவபெருமான். ஒருபோதும் சிவனை சோதிப்பார் என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். பயப்படாதீர்கள், சிவ வழிபாடு செய்யுங்கள். இப்பொழுது நான் இது ஏற்கனவே கூறியது போல இந்த அபிஷேக ஆராதனைகள் நிறுத்திய பிறகு திருவாசகம் மட்டும் படித்தால் இப்படி பொழுதுகளையும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தேன். ஆண்டவன் தானாக எனக்கு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். சைவ சித்தாந்தம் படிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான். சைவ சித்தாந்தம் என்பது சைவ நன்னெறிகள். இந்த சைவ நன்னெறிகளை எம்பெருமான் சிவபெருமான் கைலாயத்திலே நந்தியம்பெருமானுக்கு போதித்தார். நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு போதித்தார். இப்படியாக சைவ நன்னெறிகளை, சைவ ஞான நெறிகளை 8 குறவர்கள் என்று சொல்வார்கள், சந்தான குறவர்கள் என்று சொல். அவர்கள் மூலம் இந்த உலகத்திலே சைவ நெறியை எம்பெருமான் பரவச் செய்தார், போதித்தார். சிவஞான போதம் என்று சொல்வார்கள். அந்த சைவ நெறியை படியுங்கள். அதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே கந்தர்கோட்டை என்ற ஒரு ஊரில் கைலை ஸ்ரீ துரைசாமி என்ற ஒரு பெரியவர், சிவபக்த சிவனடியார், கைலை அறக்கட்டளை என்று ஒரு நடத்தி வருகின்றார்கள் ஐயா துரைசாமி அவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் நான்
சைவ சித்தாந்த சுடர் என்ற ஒரு பட்டம் பெற்றிருக்கிறேன். அது எல்லோரும் படியுங்கள், இலவசமாக பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். பன்னிரு திருமுறைகளை பயிற்றுவிக்கிறார், பாடச் செய்கிறார். பஞ்சபுராணங்களை பயிற்றுவிக்கிறார், பாடச் செய்கிறார். மிகப்பெரிய அளவிலே இந்த சைவ தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிறார். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இங்கெல்லாம் இந்த சைவ நெறிகள் உலகம் முழுவதும் பரவட்டும். பன்னிரு திருமுறைகள் உலகம் முழுவதும் பாடப்பெற வேண்டும். சிவபெருமான் கருணையும் சிவபெருமான் சக்தியும் உலகம் முழுவதும் அறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதலில் இந்த விரைசூடனின் பித்தன் என்ற ஒரு யூடியூப் சேனலை துவக்கி இருக்கிறேன். அடியவர்கள் அனைவரும் நான் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பதிவையும் தயவு செய்து கேட்டு மகிழவும், எம்பெருமான் அருளை பெறவும். ஒருவர் படித்தாலும் 1000 பேர் படித்தாலும் நான் என்னால் முடிந்தவரை சைவ நன்னெறிகளையும் பன்னிரு தலைமுறைகளையும் ஆன்மீக பாடல்களையும் இந்த யூடியூப் சேனலின் மூலம் உலகம் முழுமைக்கும் பரவச் செய்வேன். எம்பெருமானின் சித்தம் இது. ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், ஏதோ ஒரு வழியில் சிவத்தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது சிவபெருமானின் ஆணை எனக்கு. அதனால் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அடியவர் அனைவரும் இந்த சிற்றுரையை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். மீண்டும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை இனிது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்த சேவக போற்றி. தென்னாருடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.